மீண்டும் அங்கேருந்து வந்தீங்கன்னா நடுவில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு படத்தில் ஹீரோவை நடிக்க போகிறாங்க. அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட டேரக்டர்ஸ் அன்பரி மாஸ்டர்ஸ் தான் இருக்க போகிறாங்கன்னு. அந்த படம் ஒரு சில காரணங்களால் ட்ராப் ஆகுது. மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக ஹீரோவை நடிக்க போகிறான்ற சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பாக்ஸராக ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த படத்தில் வந்து பயங்கரமான ஆக்ஷன்ஸ் இருக்க போது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவை தான் ஒரு என்ட்ரியே கொடுக்க போகிறான்றது சொல்கிறாங்க. கேட்கும் போதே ரொம்ப சர்ப்ரைசிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, ஒரு புது ஃப்ளேவர் ஒன்று கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்பயுமே லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாலே ஆடியன்ஸ் கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆக்டராக அவர் வந்து ப்ரெசென்டபுளாக எல்லார் முடியும் வந்து நிற்பார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதையும் ரொம்ப திருப்திகரமாக பண்ணுவார்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் நானும் இருக்கேன். பட் இந்த யூனிவர்ஸோட மிட் பாயிண்ட்னு ஒன்று லாக் பண்ணுறாரு. அந்த மிட் பாயிண்ட்டில் மிக முக்கியமான படமாக இந்த பென்ஸ் அப்படின்ற படத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. இந்த பென்ஸ்லேருந்து ராகவா லாரன்ஸ் ஹீரோவாக நடிக்கிறாரு. வில்லனா நிவின் பாலி நடிக்கிறாரு. நிவின் பாலியுடைய கேரக்டர் வந்து வால்டர் அப்படின்றது சொல்கிறாங்க. ரெமோ படத்துடைய டேரக்டர் பாக்யராஜ் கண்ணா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு.